இப்போ ஏற்கனவே நம்ம வந்து திருக்குறள் வரிசையில் நிறைய அதிகாரம் பார்த்துக்கிருக்கோம். அப்போ என்ன பார்த்துருக்கோம்? ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்புதல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைகோடல், வினை செயல்வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம். அடையாப்பா, எனக்கு கூட அந்த பட்டியல் எழுதி வாய்ச்சாத்தான் என்னால் முடியுது. ஆனால் உங்களால் தொடர்ந்து சொல்ல முடியுது. அப்போ அந்தளவுக்கு மனசில் பதிஞ்சிருந்தால் வாழ்த்துக்கள். வெரி குட், சிறப்பு, நல்லது. அந்த தலைப்பு மட்டும் பதிஞ்சால் பத்தாது. அந்த தலைப்பு, ஒவ்வொரு தலைப்புகளில் இருக்கிற அந்த 10 திருக்குறளுக்கும் பொருள் தெரியணும்னு நம்ம பலமுறை பேசியிருக்கோம். அப்போ இதுவரையிலும் 11 அதிகாரம் நம்ம பார்த்துருக்கோம், சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிற அதிகாரம் 12வது அதிகாரம் திருக்குறளில். இதுலேயுமே 12 தான் பார்த்ததுலேயுமே. 12ங்கிறது 2 வகையிலையும் செட் ஆகுது. இதுவரையிலும் பார்த்தது 11, இது 12வது. திருக்குறள் மூல புத்தகத்திலையுமே இது வந்து 12வது அதிகாரம் தான் பார்த்துக்கணும், சரியா? நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு குறளாக பார்க்க போகிறோம், சரியா? நீங்கள் வந்து நம்மளாக திருக்குறளை படித்து, திருக்குறள் தூய தமிழ் சொற்கள் தான், நமக்கு படித்தா பொருள் தெரியாது. இது ஆச்சரியம் தானே? நாம் தமிழர்கள் தான், நம்மளுடைய திருக்குறள் தூய தமிழ் சொல்ல தான் இருக்குது, ஆனாலும் பொருள் தெரியாது. அப்போ யார் உரையாசிரியர்கள் காட்டுற வழியில் நம்ம அந்த பொருளை புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம நேரடியாக பார்த்து புரியாத விஷயத்தை உரையாசிரியர்கள் என்னென்ன சொல்கிறாங்க, திருவள்ளுவர் வழியில் நின்று நம்ம பார்க்குறோம், திருவள்ளுவர் மொழியில் நின்று நம்ம அதனுடைய பொருளை பார்க்குறோம். இப்போ இதுக்கு தலைப்பே என்னென்னா, அருமையான ஒரு தலைப்பு, நடுவு நிலைமை. இது என்ன நடுவு நிலைமை? இதை பற்றி என்ன ஒரு ஐடியா? அது என்ன நடுவு நிலைமை? அதான் சென்டரில் தான் நிற்கிறதா. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் எந்த செயலை செஞ்சாலும் பாரபட்சம் இல்லாமல், சரியா, நம்ம நடுநிலையாக இருக்கணும். அது ஒரு பெரிய பதவியில் இருந்துக்கிட்டு நமக்கு வந்து ஒருத்தர் வேண்டாமை ஆட்கள் அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செய்யாமல் எல்லாருமே சமம், சரியா? சில பேர் நம்மளோட அன்பாக இருக்காங்க, பாசமாக இருக்காங்க, சில பேர் எதிரியாக இருக்காங்க. அப்படியெல்லாம் நம்ம மனசில் பாரபட்சம் பார்க்காம ஒரு செயலை செய்கிறது தான் என்னது? நடுவு நிலைமை, சரியா? யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான், எதிரியே நல்லது செஞ்சாலும் அது சரிதான். அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதை திருவள்ளுவர் வந்து 10 குறளில் ரொம்ப ஆச்சரியமாக நல்லா அருமையாக சொல்லியிருக்காரு. அது என்ன தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். இப்போ முதல் குறளை பாருங்கள். தகுதி என ஒன்று நன்றே. நீங்கள் பிரித்து படிக்கிறதுலே பாதி வெற்றி இருக்குது. நம்ம வந்து எப்படி இதை படிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா. எல்லாருமே மனப்பாடம் பண்ணிடலாம் திருக்குறளை. ஆனால் அது பொருள் புரிஞ்சு மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பயன்படும். நமக்குள்ள ஒரு பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, நமக்கு சிலபஸில் எத்தனை திருக்குறள்? 20 திருக்குறளா? 20 அதிகாரம். மொத்த திருக்குறள் 1330, அதிகாரம் 133, சரியா? நமக்கு எல்லாமே தேர்வுக்கு வந்து எல்லான்னு சொல்லலை. ஆனால் வழக்கமாக நம்ம சொல்கிறதா எல்லா திருக்குறளுமே நம்ம வாழ்க்கைக்கு பயன்படும். நீங்கள் வந்து அறத்துப்பால் பொருட்பால் ரெண்டுலேயும் வந்து 10 அதிகாரம் வச்சுருக்காங்க. ஏன் அதை இன்பத்துப்பாலை விட்டாங்கன்னா, நம்ம வேலைக்கு போயிட்டு ஓய்வாக இருக்கிறப்ப படித்து சந்தோஷப்படுத்தான், சரியா? நம்ம தேர்வுக்கு வந்து இதில் ஒரு 10 அதிகாரம், அதில் ஒரு 10 அதிகாரம். அப்போ 20 அதிகாரத்தில் நடுவு நிலைமை. இது பாருங்கள். தகுதி என ஒன்று நன்றே, பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். இதில் தகுதி என ஒன்று நன்றே, இந்த இடத்துல தகுதி அப்படிங்கிறது நடுவு நிலைமை. நீங்கள் வந்து நடுவு நிலைமைங்கிற ஒரு வார்த்தையை கூட இதில் நேரடியாக பயன்படுத்தியிருக்க மாட்டார் வள்ளுவர், சரியா? இப்போ ஒவ்வொரு குறள்லையும் அந்த நடுவு நிலைமையை பற்றி சொல்லியிருப்பார், வேறு சொல்லில் சொல்லியிருக்காங்க. அதுதான் நமக்கு மெயின். இப்போ இந்த இடத்துல தகுதி அப்படிங்கிறத நடுவு நிலைமை. இப்போ நடுவு நிலைமைனா நமக்கு என்னன்னு சொல்லிட்டோம். அந்த நடுவு நிலை என ஒன்று நன்று. அப்போ நடுவுநிலை நியூட்ரலாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறார். பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின். பகுதியான் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, பாரபட்சத்தோட, யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம நம்ம நடுநிலையாக இருக்கிற பண்பு இருக்கு இல்லையா, அது ஒரு பண்பே நல்ல பண்பு அப்படின்னு சொல்கிறார். இது புரியுதான்னு பாருங்கள். தகுதி என ஒன்று நன்றே, நடுவு நிலை என்ற ஒன்றுதான் நன்று. எப்போ? பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின். பகுதியான் பார்ப்பட்டு அப்படின்னா பாரபட்சம் பார்த்து, இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவருக்கு நமக்கு வேண்டியவர், இவர் நமக்கு வேண்டாதவர்,
இவர்னால நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம, அதாவது பகுதியான் பார்ப்பட்டு, சரியா, பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகாம. ஆமாம், அப்போ பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின், அது பாரபட்சம் பார்க்காம செயல்படக்கூடிய நடுவுநிலை ஒன்றே நல்ல பண்பு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு வரியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோமா? புரியுதா? ஒரே வரியில் சொல்ல பழகுவோமா? இங்கே பாருங்க, பாரபட்சம் பார்க்காமல் ஒழுகப்படுகின்ற நடுவுநிலை என்ற ஒன்றே நன்று. அவ்வளோதான், இது புரிஞ்சா போதும். நம்ம நிறையா கதை சொல்லலாம், ஒரு குறளை வச்சுக்கிட்டு அரை மணி நேரம் பேசலாம், வேண்டியதில்லை. நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும். நீங்களே அந்த ஒரு திருக்குறளை வச்சுக்கிட்டு ஒரு கதையை எழுதலாம். சில பேர் அப்படி தானே எழுதுகிறாங்க, ஒரு திருக்குறளை எடுத்துக்கிட்டு ஒரு சிறுகதை எழுதுகிறாங்க. நமக்கு அந்த பயிற்சி வரும் எப்பன்னா, இந்த திருக்குறள்லாம் நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா. சரியா? அப்போ இந்த குறள் என்ன சொல்கிறார் திருவள்ளுவர் அப்படின்னா, பாரபட்சம் பார்க்காமல் நடுவுநிலையாக இருக்கக்கூடிய தன்மை ஒன்றே நன்று. புரிஞ்சா? புரிகிற மாதிரி என்னால் சொல்ல முடியுதா? தெரியலை, அது தேர்வில் தான் தெரியும். இதுக்கு எப்படி கேள்வி கேட்பாங்க, எப்படி பதில் எழுத போகிறோம் அப்படிங்கிறது. அடுத்த குறளுக்கு வாங்க. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. நமக்கு ஏற்கனவே இந்த ஏமாப்புங்கிற வார்த்தைக்கெல்லாம் தெரியும். பாதுகாப்பு, ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு. இப்போ இந்த இடத்துல செப்பம் அப்படிங்கிறது நடுவுநிலைமை. முதல் குறளில் நடுவுநிலைமைங்கிறதுக்கு என்னது? தகுதி. இப்படி தானே கேள்வி வரும். இந்த திருக்குறளை கொடுத்து, திருக்குறளில் அடி கோடிட்ட சொல்லுக்கு திருவள்ளுவர் கூறும் பொருள் என்ன, அப்படி தானே கேட்பாங்க. அப்போ இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இந்த குறளில் தகுதி என்பது நடுவுநிலைமை. ஆனால் இந்த குறளில் செப்பம், செப்பம் உடையவன் ஆக்கம், செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து. அப்போ செப்பம் உடையவனின் ஆக்கம், இந்த இடத்துல ஆக்கம்னா செல்வம் அல்லது வளர்ச்சி, செல்வம் அல்லது வளர்ச்சி. அப்போ நடுவுநிலை உடையவனினுடைய வளர்ச்சி சிதைவின்றி, கொஞ்சம் கூட குறையாது, சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்புடைத்து. அப்போ எந்த நேரத்திலையும் நாம் நடுநிலையோடு இருக்கிறது ஒரு பாதிப்பும் இல்லை, ஆபத்தே இல்லை. ஏன்னா அது எந்த பாதிப்புமே இன்றி நம்முடைய எச்சம், இந்த இடத்துல எச்சத்திற்குனாக்கா வருங்கால சந்ததிக்கு பாதுகாப்பாக இருக்கும். நாம் இப்போ நடுநிலையாக இருக்கிறோம் அப்படின்னா இது ஒன்றும் வீண் போயிடாது. இப்போ நாம் நடுநிலைத்தன்மையோடு இருக்கிறது கொஞ்சம் கூட சிதைவில்லாமல் அதனுடைய பலன் யாருக்கு போய் சேருதான்? சந்ததிகளுக்கு போகும். இந்த இடத்துல சந்ததிகள் அப்படிங்கிறது எச்சம். சிதைவின்றினா நமக்கு தெரியும், கொஞ்சம் கூட மாறாமல் எச்சத்திற்கு, நம்முடைய தலைமுறைக்கு ஏமாப்பு பாதுகாப்பாக இருக்கும், உடைத்துனா இருக்கும். இது புரியுதான்னு பாருங்கள். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. ஒரு வரியில் சொல்ல முடியுதான்னு பார்ப்போமா? இங்கே பாருங்க, நடுவு நிலையோடு இருக்கும் தன்மை சிதைவின்றி நம்முடைய சந்ததிக்கு பாதுகாப்பாக அமையும். முடிஞ்சா? அது புரியுது இல்லையா? அடுத்த குறளுக்கு வாங்க. நன்றே தரினும் நடுவிகழ்ந்து ஆம். நன்றே தரினும், நல்லதே நடந்தாலும் இந்த செயலை செய்கிறத்தால், அதாவது நடுநிலை தவறி நாம் செய்கிற இந்த செயலால் நல்லதே நடந்தாலும் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடும். இது சொல்கிறதுக்கெலாம் ரொம்ப துணிச்சல் வேணும். சொல்கிற ஆள் ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருக்கணும். சரியா? என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நல்லதே தரும், அது நல்லதே இருக்கும். சரியா? இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, ஒரு பெரிய அதிகாரி இருக்கார், அவர் போஸ்டிங் அத்தாரிட்டியில் இருக்கார், அவர்கிட்ட இந்த பல்கான அமௌண்ட்டை கொடுத்தா நமக்கு இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன், சரியா, ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கிறங்க. அது நல்லது தான், ப்ரொமோஷனுங்கிறது நல்லது தான். இருந்தாலும் கூட அந்த சிந்தனை இருந்தால் அந்த சிந்தனையை அன்றே ஒழிய விடு, அப்போவே அதை தவிர்த்துரு அப்படின்னு சொல்கிறார். சரியா? ஆமாம். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், நிறையா நீங்கள் எதை வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. இதை செய்கிறத்தால, நடுவுநிலை தவறி இதை செய்கிறத்தால ஒரு பலன் நமக்கு இருக்குது, அது நல்லது தான் அப்படின்னு இருந்தால் கூட அந்த சிந்தனை நம்ம மனசில் இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யணும்? உடனே ஒழிச்சிடணும், அதை எடுத்துடணும் அப்படிங்கிறார். அப்போ நன்றே தரினும் நடுவு இகழ்ந்து ஆம், நடுநிலைத்தன்மை மாறி இதனால் ஏதோ ஒரு ஆள் பாதிக்கப்படுவான்ல. இப்போ ப்ரொமோஷன் அப்படிங்கிறப்ப இப்போ நமக்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா வேலைக்கு போய் சேர்ந்தவனே விருப்பமின்மைன்னு எழுதி கொடுத்தாச்சு. அது கேட்பாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இதே போஸ்டிங்கில் இருக்கீங்களா, ப்ரொமோஷனுக்கு உங்களுக்கு எழுதி அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்பாங்க.
நம்ம வந்து விருப்பம் இருந்தால் ஓகே எழுதலாம். அப்படி இல்லைன்னா அந்த மனுவில் என்ன எழுதிடணும், விருப்பமின்மை. அப்படி நான் எழுதி கொடுத்து 10 வருஷம் ஆச்சு. சரியா? அதனால் நமக்கு இதுவரையில் இருந்துட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதா. அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நடுவுநிலைத்தன்மையை மாறி இதை செய்கிறதால ஒரு பலன், நல்ல பலன் கிடைச்சாலும் கூட அந்த சிந்தனை இருந்தால் அன்றே ஒழிச்சிடணும், எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், நன்றே தரினும் நடுவு இகழ்ந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த குறளுக்கு வாங்க. தக்கார் தகவலர், தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இந்த இடத்துல தக்கார் அப்படின்னா நடுவுநிலைமை உடையவர், தகவலர் அப்படின்னா நடுவுநிலை இல்லாதவர். அப்படிங்கிறது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இந்த இடத்துல எச்சத்தால்ங்கிறது சந்ததி, அடுத்த தலைமுறை, அவங்களுடைய குழந்தைகள். சரியா? அப்போ தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இந்த இடத்துல சந்ததிகள் அப்படின்னு பொருள் எழுதுகிறவங்களும் இருக்காங்க, இறப்புக்கு பின்னாடி அப்படின்னு பொருள் எழுதுகிறவங்களும் இருக்காங்க. இப்போ இதை கவனிங்களேன். ஒருத்தர் வந்து நடுவுநிலைமை தன்மை உடையவர் என்பதும் நடுநிலைத்தன்மை இல்லாதவர் என்பதும் அவரவர் மறைவுக்கு பின்னால் அவரை பற்றி பேசப்படுகிற செய்திகளையும் புகழையும் பொறுத்து அமையும். ஒன்று. இன்னும் சில பேர் அவர் நடுநிலைத்தன்மை உடையவர், நடுநிலைத்தன்மை இல்லாதவர் என்பது அவருக்கு பின்னால் வரக்கூடிய குழந்தைகள், அதாவது சந்ததிகளின் தன்மையை பொறுத்து காணப்படும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நம்ம தான் பார்க்குறோமே, அவன் என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன் புள்ளப்பா அப்படிமாயே. சரியா? ஒரு விஷயத்தில் ஒரு டீசெண்டாக போயிட்டான் அப்படின்னா புகழ்வாங்க. அவன் என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா எப்படி பெரிய மனுஷன், நல்லா சரியான ஆள், யாருக்கும் பாரபட்சம் பார்க்காத ஆள், அவன் புள்ள இல்லை, அதனால தான்ப்பா அப்படி நடந்துக்கிட்டான் அப்படிமாயே. அதே நேரத்தில் தப்புன்ட்டான்னு வச்சுக்கோங்க, அதே எப்படி சொல்லுவாங்க, போயும் அவருக்கு பிறந்த புள்ள இப்படி பண்ணிட்டாங்க. அது நடக்கும் இல்லையா? 100க்கு அது 5% அப்படி நடக்கும். ஆனாலும் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் நடுநிலைமை தன்மை உடையவர், நடுநிலைத்தன்மை இல்லாதவர் என்பது அவரவரினுடைய சந்ததிகளில் அது காணப்படும், அவங்களுடைய தன்மையில் காணப்படும் அப்படிங்கிறதும் பொருந்துது. அவரவர் மறைவுக்கு பின்னால் அவரை பற்றிய செய்திகளிலும் காணப்படும். இந்த எச்சத்தால் அப்படிங்கிறது நம்ம எப்படி பொருள் கொள்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. சரியா? அடுத்ததுக்கு வாங்க. கேடும் பெருக்கமும் இல்லல்ல, கேடும் பெருக்கமும் இல்லல்ல, நெஞ்சத்து கோடாண்மை சான்றோர்க்கு அணி. சான்றோருக்கு அணி, அணினாலே அழகு, சான்றோருக்கு அணி, சான்றோருக்கு அழகு. சரியா? நெஞ்சத்து கோடாமை, நெஞ்சத்தில் கோணல் இல்லாமை, நெஞ்சத்தில் தீய சிந்தனை இல்லாமை. இது எப்படி முழுசாக பார்க்குறேன்னு பார்ப்போம். கேடும்னா நமக்கு தெரியும், தீமை அல்லது கெட்ட அல்லது பழி. சரியா? நீங்கள் எந்த குறளுக்கு எப்படி இதை பொருத்தி பார்க்குறதுனா, பெருக்கம்னாக்க நீங்கள் நல்லதுன்னு வச்சுக்கலாம். பெருக்கம்னா நல்லது, வளர்ச்சி. அதாவது இது நல்லது, இது கெட்டது. இப்படி பாருங்களேன், பெருக்கமும் கேடும், நல்லதும் கெட்டதும். வருஷப்படி சொன்னால் கெட்டதும் நல்லதும். அப்போ கேடும் பெருக்கமும், வள்ளுவர் கெட்டதை தான் பஸ் சொல்கிறார். அப்போ கேடும் பெருக்கமும் இல்லைல்ல, அப்போ என்ன சொல்ல இல்லை. அப்போ எல்லாத்தையும் இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் துன்பம் வராமல் இருக்கா? சரியா? இன்பம், நம்ம வாழ்க்கையில் இன்பம் வராமல் இருக்கா? இல்லாமல் இல்லை, அப்படி தானே? அந்த கஷ்டத்தை எப்படி சரி பண்ணிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையினுடைய வெற்றி. அப்போ எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது, அதே நேரத்தில் இன்பம் இல்லாமல் இருக்கான்னா அதுவும் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தீமையும் இன்பமும் இல்லாமல் இல்லை. இல்லல்ல அப்படின்னா இல்லாமல் இல்லை. புரியுதான்னு பாருங்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் இல்லாமல் இல்லை. அப்போ நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி. அப்போ இதில் என்ன சொல்கிறாரு? நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி. தீமையும் நன்மையும் வாழ்க்கையில் இல்லைன்னு இல்லை, இல்லாமல் இல்லை. இல்லைங்கிறது வேற, இல்லாமல் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இருக்குன்னு அர்த்தம்.
இல்லாமல் இல்லை அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம். நம்ம இப்போ அப்படியே என்ன சொல்கிறோம்? கேடும் பெருக்கமும் இல்லல்ல. இல்லல்ல அப்படின்னா இல்லாமல் இல்லை. நம்ம வாழ்க்கையில் நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. இப்போ அதை மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த கருத்தை புரிஞ்சுக்கணும். நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. அப்போ நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது, நன்மை இருக்குது. அதனால நெஞ்சத்தில் மனசில் கோடாமை, கோணல் புத்தி, நெறி தவறாமை, அதான் கோடாமை, கோணல் புத்தி, நெறி தவறாமை, நெறி தவறாது இருக்கக்கூடிய சான்றோருக்குன்னா அறிஞருக்கு அதுதான் அழகு. நான் ஒரு வரியில் சொல்ல முயற்சி பண்ணுறேன், புரியுதான்னு பாருங்கள். எல்லாருக்கும் புரியுது அப்படின்னு சொல்ல முடியாது. இனருழ்த்தும் நாரா மலரா என்னன்னு எனக்கு தெரியலை, நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நன்மையும் தீமையும் உண்டு என்பதை அறிந்து தன் நெஞ்சத்தில் நடுவுநிலை மாறாமல் இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கு அழகு எதுன்னா நடுநிலைத்தன்மை தான். சான்றோருக்கு அழகு எது? நடுநிலைத்தன்மை. சரியா? எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நன்மை உண்டு, தீமை உண்டு. எனவே நெஞ்சத்தில் நடுநிலை மாறாமல் இருக்கக்கூடிய அறிஞருக்கு எது அணி என்றால் நடுநிலைமைதான் அணி அப்படின்னு நீங்கள் விரிச்சுன்னு சொல்லிக்கிறீங்க. சரியா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வார்த்தைகளுக்கும் பொருள் தெரியணும், மொத்தமாகவும் தெரியணும். அடுத்த குறள் வாங்க. கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவு உரியி அல்ல செயின். அது என்னது? கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவு உரியி அல்ல செயின். கெடுவல்யான் என்பது அறிக. இங்கே பாருங்க, நடுவு நிலையி அல்ல, அதாவது நடுநிலைத்தன்மையிலிருந்து மாறப்போகிறோம், நடுவுநிலைத்தன்மையிலிருந்து மாறப்போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், அது நமக்கு கெடுவல்யான் என்பது தெரிஞ்சு வரும். ஒன்றும் கிடையாது. இப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தர் ஒரு பஞ்சாயத்து நடுநிலையாக இருக்கார், அவர் போய் உட்காரையிலே முடிவு பண்ணிடுவார், இந்த பஞ்சாயத்துக்கு இப்படி தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு அவர் ஒரு சார்பாக சொல்ல ஆரம்பித்தான்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு சார்பாக சொல்ல ஆரம்பித்தாலே முடிஞ்சுன்னு அர்த்தம். அவர் நெஞ்சத்துக்கு கெடுவல்யான் என்பது அறிக. கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவு உருகி அல்ல செய்யும். எப்போ நம்ம ஒரு சார்பாக சொல்ல ஆரம்பிச்சிட்டோமோ அப்போவே அவருக்கு இது தெரிஞ்சிடணும். என்ன தெரிஞ்சிடணும்? கெடுவல்யான், நம்ம கெட்டுட்டோம், முடிஞ்சு, நம்ம வாழ்க்கையில் அவர் அந்த உறுத்தலே அவரை கொன்றோம். சரியா? அதுதான் கெடுவல்யான் என்பது அறிக. கெட்டுட்டோம், முடிஞ்சு, கெட்டு போயிட்டோம் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கணும். எப்போ அறிஞ்சிக்கிடுவார் அப்படின்னா, தன் நெஞ்சம், இப்படி பிரித்து படிங்க, தன் நெஞ்சம் நடுவு ஒரியி அல்ல செய்யும். நடுவு ஒரியினா நடுவிலிருந்து பிறன்று, நடுவு நிலையிலிருந்து ஒரியி மாறி, நடுவு ஒரியி அல்ல செய்யும். நடுநிலைத்தன்மையிலிருந்து மாறி வேற ஒன்று செஞ்சிட்டோம்னு நினைக்கிறப்பவே கெடுவல்யான் என்பது அறிந்துருவோம். நான் கெட்டு போயிட்டோம் அப்படிங்கிறத அவர் அறிஞ்சிக்கிறாரு அப்படிங்கிறத அந்த பொருள். நடுநிலைத்தன்மையிலிருந்து மாறும்போதே நம்ம கெட்டுட்டோம், சரியா, நம்மளுடைய அந்த புகழ் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும், அறிஞ்சிக்கிறாரு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இங்கே பாருங்க, கெடுவாக வையாது உலகம். கெடுவாக வையாது உலகம். கெடுவாக வையாது உலகம்னா கெட்டுப்போன லிஸ்ட்டில் வைக்காது இந்த உலகம். உலகம்னா என்ன? ஆகு பெயர். உலகத்தில் உள்ள மக்கள், உலகத்தில் உள்ள மக்கள்லாம் இவரை கெட்டுப்போனவங்க லிஸ்ட்டில் வைக்க மாட்டாங்க. எப்போ அப்படிங்கிறதான் பதில். இங்கே பாருங்கள், அதுக்கு தான் பதில். கெடுவாக வையாது உலகம். கெடுவாக வையாது உலகம். கெட்டவர்கள் பட்டியலில் உலகம் வச்சிருக்காது. யாரை? நடுவாக நன்றிக்கண் தாங்கியான் தாழ்வு. நடுவாக நன்றிக்கண் தாங்கியான் தாழ்வு. நடுவாகனா நடுநிலைத்தன்மையோடு, சரியா, நன்றிக்கண், நன்றித்தன்மையோடு, நன்னெறித்தன்மைன்னு இதை பிரித்து படிக்கணும். நன்றிக்கண் அப்படின்னா நன்னெறிக்கண், தங்கியான் தாழ்வு. தங்கியான்னா அதை பின்பற்றியவன். அப்போ நடுநிலைத்தன்மையோடு கடைசி வரையிலும் ஒருத்தன் பின்பற்றியவன் இருக்கான்ல, அவன் தாழ்வடைஞ்சிட்டான்னு வச்சுக்கிறோங்க, ரொம்ப ஏழ்மையாயிட்டான்னு வச்சுக்கிறோங்க, அவனை இந்த உலகம் கெடுவனோ, அதாவது கெட்டவன் லிஸ்ட்டில் வச்சுருக்காது. நான் சொல்கிறது புரியுதா? சில ஊரில் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கிறப்ப நிறைய பேர் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. எல்லாமே இப்போ பெரிய பேச மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்
அப்படியே வந்து உட்காந்துருப்பாங்க. ஆமாம், செலவைக்கே அவ்வளோ செலவு பண்ணுறாங்க நம்ம ஊரில். சரியா? அப்படியே வந்து உட்காந்து அந்த சம்பவம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் தேவை நடக்குது. அப்போ ஒருத்தர் 2-3 பேர் ஒட்டுமொத்தமாக கேட்டுருவாங்க, அண்ணன் வந்துட்டாரா அப்படிம்பாங்க. அண்ணன் வந்துட்டாரா, அவரை வந்து உட்கார சொல்லுங்கம்பாங்க. பார்த்தோம்னா அவர் உண்மையிலேயே அழுக்கு சட்டை தான் போட்டிருப்பார். ஆமாம், அழுக்கு சட்டை போட்டு ரொம்ப நிதானத்தோடு வந்து உட்காருவார். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இவருக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து ஏழ்மை அப்படிங்கிறதாலலாம் இல்லை, அவர் சொன்னால் சரியாக இருக்கும். அவர் சொன்னால் அவர் எப்போவுமே அவர் சரியாக தாங்க இருப்பார். அவர் எதுக்கும் பெருசாக ஒன்றும் ஆசைப்பட மாட்டார். அவர் அண்ணன் வந்துட்டாரா, வந்து இங்கே உட்கார சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. சரியா? அதை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இந்த குறளை படிங்க, சரியாக இருக்கும். கெடுவாக வையாது உலகம், அவன் வந்து கெட்டவன் லிஸ்ட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. யாரே அப்படின்னா, நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு, கடைசி வரையிலும் நடுநிலைத்தன்மையோடு வாழ்ந்து கெட்டவன் இருக்கான்ல, கெட்டவன்னா அந்த இடத்துல ஏழ்மையானவன், கடைசி வரையிலும் நடுநிலைத்தன்மையோடு வாழ்ந்து வறுமையுற்று துன்பப்படுபவனை இந்த உலகம் கெடுவானாக வையாது, கெட்டவனாக அல்லது தாழ்ந்தவனாக அல்லது ஏழையாக, ஏழை அப்படிங்கிற பட்டியலில் அவனை வச்சிருக்க மாட்டாங்க. அதனால எவ்வளோ பொருளாதாரத்தில் நம்ம கஷ்டப்பட்டாலும், சாப்பாட்டுக்கே சிரமமானாலும் எதிலிருந்து மாறக்கூடாதுங்கிறாரு, நடுநிலைத்தன்மையிலிருந்து மாறக்கூடாது. அதுதான் கடைசியாக அவர் சொல்ல வர்றது. கெடுவாக வையாது உலகம், நடுவாக நன்றிக்கண் தாங்கியான் தாழ்வு. இது புரியுது இல்லையா? அடுத்த குறளுக்கு போமா? இங்கே பாருங்க, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல். அது என்ன சீர்தூக்கும் கோல்? தராசு. தராசு இப்போல்லாம் நிறையா தராசு வந்துருச்சு. சரியா? இயற்பியல் தராசு நிறையா தராசு வந்திருக்கு. பில் தராசெல்லாம் பழசு. ஆமாம், இந்த தராசு சமன் செய், எந்த தராசாக இருந்தாலும் முள் எப்படி தான் காட்டணும்? நடுநிலையோடு காட்டணும். இங்கிட்டோ காட்டிடக்கூடாது. சரியா? நியூட்ரலாக இருக்கணும். அதுதான் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. ஏற்கனவே ஒரு சான்றோர்க்கு அணி பார்த்தோம். சான்றோர்னா யாரு? அறிஞர். கற்றறிந்த அறிஞருக்கு அதுதான் அழகு. இங்கேயும் அப்படித்தான், இங்கே ஒரு சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. அந்த அறிஞருக்கு, கற்றறிந்த அறிஞருக்கு எது அழகு அப்படின்னா, ஒரு தராசு எப்படி ஒரு சார்பாக போயிடாம நடுநிலையாக சீர்தூக்குதோ, நடுநிலையாக சரியான ஒரு தீர்ப்பை சொல்லுதோ, அது மாதிரி இருக்கிறதா யாருக்கு அழகு? சான்றோருக்கு அழகு. அதுவும் என்ன? அந்த கோல் போல், தராசு போல் அமைந்தொருபால் கோடாமை. இந்த இடத்துல அமைந்து ஒருபால் கோடாமை அப்படின்னா, யாராவது ஒரு சார்பாக சொல்லாமல், ஒரு சார்பாக திரும்பாமல், அதான் கோடாமை. அமைந்து ஒருபால் கோடாமை. இந்த இடத்துல நெகட்டிவ் கவனிச்சு பாருங்க. அமைந்தொருபால் கோடாமை அப்படின்னா, அப்படி ஏதாவது ஒரு பக்கெட்டு சாஞ்சிராமேன்னு அர்த்தம். அப்படி ஏதாவது ஒரு ஆள் பக்கெட்டு சாஞ்சிராம கோடாமை. சரியா? மனதில் கோணல் புத்தி இல்லாமை அப்படின்னா என்ன? நடுநிலையிலேருந்து மாறுறது. அப்போ அமைந்து ஒருபால், அமைந்துனா ஏதாவது ஒரு பக்கெட்டு. சரியா? அப்போ இப்போ முழுசா படிங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல். அதாவது எங்கிட்டுமே இல்லாமல் மையத்தில் நடுநிலையாக திராசு எப்படி ஒரு தீர்ப்பு சொல்கிற மாதிரி இருக்கோ அது மாதிரி இருக்கணும். அது இல்லாமல் அமைந்தொருபால் கோடாமை, யாருக்காவது ஒரு பக்கெட்டு சாராமல் இருக்கிறது தான் சான்றோருக்கு அழகு. என்ன சொல்ல வாரீங்க சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒன் சைடு பண்ணாமல் திராஸ் மாதிரி நேர்மையாக, ஒன் சைடு பண்ணாமல் திராஸ் மாதிரி நேர்மையாக இருக்கிறது தான் சான்றோருக்கு அழகு. நம்ம பாஷையில் அப்படித்தானே பேசணும், இங்கிலீஷும் தமிழும் கலந்து, வடமொழி கலந்து, எப்படி நமக்கு புரியுதோ அப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகே, சரியா? அப்போ இது புரியுதா? சரி. அப்போ வந்து ஒரு சான்றோருக்கு எதை உவமையாக சொல்கிறாரு? தராசு, சீர்தூக்கும் தராசு. இங்கே பாருங்க, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல். திராசுன்னு ஒரு வழியில் சொல்கிறதுக்கு நமக்கு அப்படி சொன்னால் புரியும். ஆனால் வள்ளுவர் எப்படி சீர் பிரித்து சொல்கிறார்? சும்மாலாம் குறள் எழுதிடல. ஒரு திருக்குறளில் எத்தனை சீர்? 7 சீர். எத்தனை அசை? அப்படிலாம் சொல்ல முடியுமா? ஓரசை சீராக இருக்கும், ஈரசை சீராக இருக்கும், மூவசை சீராக இருக்கும். சரியா? ஆனால் ஒரு திருக்குறளுக்கு 1.25 அடிங்கிறோம். சரியா? 7 சீர். மேலே வந்து 4 சீர், கீழே வந்து
3 சீர். அந்த இலக்கண விதிப்படியும் உலக நீதிக்கும் ஒத்து வர்றதால தான் திருக்குறளை வந்து உலக பொதுமறையும் நம்ம சொல்கிறோம். சரியா? அப்படி பார்த்தா எல்லா திருக்குறளையுமே நீங்கள் பாருங்கள், மேலே 4 சீர், கீழே 3 சீர். இப்போ இந்த குறளில் சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அப்படிங்கிறத நம்மளை சொன்னால் தராசு மாதிரி அப்படின்ட்டு போயிடலாம். தராசு அவர் இலக்கணத்துக்கு பொருந்தணுங்கிறதுக்காண்டி சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல், சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல். அப்போ இந்த 3 சீர்லையுமே எதைத்தான் சொல்கிறாரு? தராசு. தராசை பிடிச்சா எப்படி நேர்மையாக அது காட்டுதோ அது மாதிரி இருக்கணும். அது இல்லாமல் அமைந்தொருபால் கோடாமை, ஏதாவது ஒரு சார்பாக திரும்பாமல் இருக்கிறது தான் சான்றோருக்கு அழகு அப்படின்னு சொல்கிறார். அடுத்த குறளுக்கு வாங்க. சொல்கோட்டம் இல்லாது செப்பம், சொல்கோட்டம் இல்லாது செப்பம், ஒருதலையா உள்கோட்டம் இன்மை பெறின். அதென்ன சொல்கோட்டம் இல்லாது செப்பம்? இந்த இடத்துல செப்பம்ங்கிறது நடுவுநிலைமை. பாருங்களேன், ஒவ்வொரு இடத்துலையும் நடுநிலைமைக்கு வேறு வேறு பேர் வச்சுக்கிட்டே வருவார். இந்த இடத்துல செப்பம் அப்படிங்கிறது நடுவுநிலைமை. அப்போ சொல்கோட்டம் இல்லது செப்பம். சரியா? சொல்கோட்டம் இல்லது செப்பம். சொல்கோட்டம் சொல்லுனா இந்த இடத்துல குற்றம், சொல் குற்றம் இல்லாது செய்வது தான் நடுநிலைமை. சொல்லுல கூட சொல்கிறதுல கூட நடுநிலையோடு இருக்கணும். சரியா? அப்போ இங்கே பாருங்கள், ஒருதலையா உள்கோட்டம் இன்மை பெறின், ஒருதலையா உள்கோட்டம் இன்மை பெறின். அப்போ அதை இந்த இடத்துல உள்கோட்டம் அப்படிங்கிறது மனது, ஒருதலையாங்கிறது நமக்கு தெரியும். ஒருதலை பட்சமாக, ஒருதலை பட்சமாக நம்ம மனசில் நினைக்காம, அதான் இன்மை, நினைக்காம. சரியா? இங்கே பாருங்கள், ஒருதலையாக நம் மனதில் நினைக்காம இருந்தால், பெரின்னா இருந்தால் சொல்கோட்டம் இல்லது செப்பம். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் கவனிங்களேன், நம்ம மனசில் யாராவது ஒரு சார்பாக இல்லாமல் இருந்தால் சொல்லில் குற்றம் இருக்காது, நம்ம சொல்கிற சொல்லும் நடுநிலையாகவே இருக்கும். இதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம் கிராமத்தில்னா, உள்ளே இருக்கிறதானே வெளியில் வரும். மனசுக்குள்ளே நீ நினச்சா அதை தவிர்க்க முடியாமல் இப்போ நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்கிறோம்ல. ஒரு சண்டையில் சண்டை போட்டுக்கிறப்போ நம்ம பேசிக்கிடுவோம், நீ சும்மா இரு, இப்போல்லாம் மன்னிப்பு கேட்காத, உன் மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான். அப்போ இங்கே பாருங்களேன், ஒருதலையா உள்கோட்டம் இன்மை பெறின், ஒரு சார்பாக நம்ம மனசில் நினைக்காம இருந்தோம்னா நம்ம சொல்லுலையும் என்ன இருக்காது? குற்றம் இருக்காது, நடுநிலையாக இருக்கும். ஒருவர் தன் மனதளவில் ஒரு சார்பாக இல்லாமல் இருந்தாரானால் அவருடைய சொல்லிலும் ஒரு சார்பு இல்லாமல் நடுநிலைத்தன்மை வெளிப்படும். இது புரியுதா? சரி, திரும்ப திரும்ப வாசிங்க, நம்ம சொல்கிறதையும் அப்படியே நினைவுபடுத்துங்க, எளிமையாக இருக்கும். ஆமாம். இப்போ இங்கே வந்து என்ன உள்கோட்டம் அப்படின்னா மனதில், மனதில் இன்மை பெறின், மனதில் அந்த இது இல்லை, எந்த தன்மை இல்லை? ஒரு சார்பு தன்மை இல்லை. அப்போ மனதில் ஒரு சார்பு தன்மை இல்லை எனில் அப்போ சொல்லிலும், சொல்லக்கூடிய சொல்லிலும் ஒரு சார்பு தன்மை இருக்காது. இதை விட சுருக்கமாக எனக்கு சொல்ல தெரியலை. ஒருதலை பட்சமாக நாம் மனதில் நினைக்காமல் இருக்கும் பொழுது நாம் சொல்லும் சொல்லிலும் ஒருதலை பட்சம் வெளிப்படாது, நடுநிலையாகவே இருக்கும். புரியுதா? நீங்கள் செப்பம் நடுநிலைத்தன்மை, செப்பம்னா நடுநிலைத்தன்மை, சொல்கோட்டம்னா சொல்லும் திறன் இல்லதுன்னா இருக்காது, சொல்கிற சொல்லுலையும் அந்த தன்மை இருக்காது. புரியுதா நான் சொல்கிறது? ஓகே, அடுத்தது வாங்க, இப்படி பிரித்து படிங்க. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின், பேணி பேணி பிறவும் தமபோல் செய்யின். இந்த இடத்துல வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் என்ன சார் பொருள் புரியலை? என்ன ரெண்டு இடத்துல வாணிகம் அப்படின்னா, இந்த இடத்துல வாணிகம் அப்படிங்கிறது பிஸ்னஸ், தொழில் பண்ணுறது. சரியா? கடை வச்சுருக்குது, அது எந்த பிஸ்னஸாக வேணாலும் இருக்கட்டும். இந்த இடத்துல வாணிபம், தொழில், வாணிபம் செய்வார்க்கு வாணிபம். இந்த வாணிபம் அப்படிங்கிறது வளர்ச்சி, இந்த வாணிபம் அப்படிங்கிறது வளர்ச்சி. அப்போ வாணிகம் செய்வார்க்கு வாணிகம், அப்போ தொழில் செய்வாருக்கு வளர்ச்சி இருக்கும். எப்போ இருக்கும்? பேணி பிறவும் தமபோல் செய்யும், பேணி பிறவும் தமபோல் செய்யும். ஒன்றும் இல்லை, ஒரு தொழில் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எதை மனசில் வச்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னா, நம்ம பொருள் மாதிரி தானே அவைவிட்டு பொருளும். சரியா? நம்ம பொருள் கொடுக்குறோம், வர்றவன் காசு கொடுக்குறான், அப்போ அந்த காசுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. சரியா? அதே மாதிரி நம்ம கொடுக்குற பொருளையும் தரமாக கொடுக்கணும். சரியா? நிறையா அனுபவம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லலாம். ஒரு டீ கடையில் நம்ம டீ சாப்பிட போகிறோம், தேநீர் சாப்பிட போகிறோம்.
எங்கேயா டீ மாஸ்டர் காணும், தேநீர் போடுறவரை காணும் அப்படின்னா அவர் அடுத்த கடை டீ குடிக்க போயிருக்காரு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஆமாம். இன்னும் சில பேர் உணவகத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கிறோங்க, எங்கள் தலைவர் ஓனரை காணும் அப்படின்னா அவர் இப்போ தான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறார் சார் அப்படிமா. கவனிச்சில நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அவர் உண்மையிலே என்ன செஞ்சுருக்கணும்? அவர் வீட்டு சாப்பாடை அவர் மதிச்சிருந்தா அவரும் சாப்பிடணும்ல. டீ கடையில் உண்மையிலே அந்த டீ மேலே அவருக்கு நம்பிக்கை இருந்தால் அவரும் டீ சாப்பிடணும்ல. நம்ம அந்த கடையில் போய் டீ சாப்பிடுவோமா? அவர் இன்னொரு நல்ல கடையில் போய் சாப்பிட்டு வருவாங்க. அதுதான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை படிங்க, ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் செய்வருடைய வாணிகம் வளரும். எப்போ? பேணி பிறவும் தமபோல் செய்யும். பிறருடைய பொருளை தம் பொருள் போல் பாவித்தால், பிறருடைய பொருளை தம் பொருள் போல் பாவித்து நடந்தால் வாணிகம் செய்பவருக்கு வளர்ச்சி ஏற்படும். சரியா? வாணிபம் செய்பவருக்கு எப்பொழுது வளர்ச்சி ஏற்படும்? பிறருடைய பொருளை தம் பொருள் போல் பாவித்தால் வாணிபம் செய்பவருக்கு வளர்ச்சி ஏற்படும். இவ்வளோதான். இதில் பெருசாக இத்தனை குறள் பார்த்தோம். அணி இலக்கணம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு குறள் அணி இலக்கணத்தில் தேருது. என்னது? சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இதில் வந்திருக்கக்கூடிய அணி என்ன அணி? உவமை அணி. உவமை அணி. இப்போ சொல்லுங்க பார்ப்போம், அந்த உவமை அணி இருக்கு இல்லையா, இந்த உவமை அணியில் எது உவமை, எது உவமானம், எது உவம உறுப்பு? இவ்வளோ யோசிக்கக்கூடாது. நம்ம நிறையா நாள் தராசு. சரி, நீங்கள் சொல்கிறத நான் எழுதிக்கிறேன். ஒன்று தராசு. அதுக்கு எது உவமையாக சொல்கிறாங்க? நடுநிலைமையா? நடுநிலைமை. இப்போ நீங்கள் புரிஞ்சால் சரியாக சொல்லணும். இது புரியுதுன்னு அர்த்தம். அப்போ உவமையம் புரியுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. இப்போ இந்த தராசு ஒன்று இருக்குது, நடுநிலைமை ஒன்று இருக்குது. இதில் எது உவமானம்? எது உவமானம்? ஒரு ஆளுக்கு தான் புரியுதுன்னு நான் நினச்சிக்கிறேன். இப்போ தராசு எது உவமானம்? தராசு தான் உவமானம். எது உவமை? ஆமாம், இது உவமானம், இது உவமேயம். உவமை அல்லது உவமேயம். கண்டிப்பாக உவம உறுப்பே தான் இருக்கும். போல அது வந்தாலோ வராட்டியோ, மறைஞ்சு வந்தாலோ வராட்டியோ, போல அப்படிங்கிறதா உவம உறுப்பு. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நம்ம இதுக்கு அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். எதை நம்ம சொல்ல வர்றோமோ அது உவமேயம். அதை விளக்குறதுக்காண்டி வெளியிலேருந்து ஒரு பொருளை எடுத்தாந்து காட்டுவோம், அது உவமானம். அப்போ உவமானம் தராசை வலியக்க எழுத்துக்கு வந்து தராசு மாதிரி நடுநிலைமை இரியான்னு சொல்கிறது. அப்போ நடுநிலைமையை பற்றி தான் நம்ம சொல்ல வர்றோம். வள்ளுவர் அதைத்தான் சொல்கிறாரு. வள்ளுவர் சொல்ல வந்தது நடுநிலைமை தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எது மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு வெளியிலேருந்து ஒரு பொருளை தூக்கிட்டு வர்றாரு. அப்போ இது உவமானம். ஓம உறுப்பு என்னவா இருக்கும்? போல உரைய ஒப்ப உரல மான கடுப்ப அன்ன இன்ன பிற அப்படின்னு ஒரு லிஸ்டே இருக்குது. ஆனால் இவ்வளவும் பயன்படுறதில்ல. இந்த போலங்கிற மட்டும்தான் நமக்கு பயன்படும். இது புரியுது இல்லையா? அப்போ இது பார்த்துக்கணும். அப்போ நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வர்ற இந்த 10 திருக்குறளையும் நீங்கள் திருப்பி கொஞ்சம் படித்து பார்த்து பொருள் புரியுதான்னு பார்த்துக்குங்க. நம்ம மொழியில் அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனை பேரோ உரை எழுதுகிறாங்க, நமக்கு புரிகிற மாதிரி நம்ம ஒன்று எழுதிட்டு போகிறோம். ஆனால் நம்ம எழுதுகிற உரை தேர்வுக்கு பயன்படுறதா இருக்கணும். சரியா? அப்போ இதில் எப்படியெல்லாம் கேள்வி வரும் அப்படிங்கிறத வர்ற டெஸ்ட்டில் நம்ம பார்த்துருவோம். சரியா? மீண்டும் அடுத்த ஒரு அதிகாரத்தில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி எத்தனை அதிகாரம் படிச்சிருக்கோம் இதுவரையிலும்? இதோடு சேர்த்து 12. இதுலேயே ஒரு மொழிப்பயிற்சி இருக்குது, பார்த்துக்கிறேங்க. நான் ஒரு லிஸ்ட்டு அடுக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், அந்த லிஸ்ட்டு வச்சுருக்கேன். ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைகோடல், வினை செயல் வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, நடுவுநிலைமை. அப்படியே நிறுத்திட்டேன். நடுவுநிலைமை. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இந்த இடத்துல போன்ற, ஆகிய, என்ற அதிகாரங்கள் இதுவரையிலும் படித்திருக்கிறோம். பாக்கி பேர்லாம் 12 லிஸ்ட் அடுக்கணும் இல்லையா? 12க்கு அப்புறம் நான் இதில் எந்த வார்த்தையை பயன்படுத்தினா நமக்கு சரியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறேன். இது சாதாரண மொழிப்பயிற்சி. ரொம்ப ஈஸி. இது இப்போ இதில் என்ன உங்களுக்கு புரியலை? இங்கே பாருங்களேன். இப்போ இந்த 12 லிஸ்ட்டு சொல்லிட்டோம் இல்லையா?
12 இதை சொல்லிட்டு அதிகாரத்தை சொல்லிட்டு ஆகிய அதிகாரங்கள் இதுவரையிலும் படித்தோங்கிற சரியான்னு கேட்குறேன். இன்னொரு கேள்வி என்ன கேட்குறேன், இந்த 12 பட்டியலையும் சொல்லிட்டு போன்ற அதிகாரங்கள் இதுவரையில் படித்தோம் அப்படிங்கிறேன். அது மாதிரி இன்னும் நிறையா சொற்களை சொல்லலாம், ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டியதில்ல. என்ற சரியா, ஆகிய சரியா, போன்ற சரியா? போன்ற. ஒரு ஆளை சொல்ல முடியலா, சொல்லுங்கப்பா. போன்ற போன்றங்கிறதான் தப்பு. போன்றங்கிறதான் தப்பு. நல்லா கவனிங்க. ஒரு பட்டியல் கவனிங்க. ஒரு பட்டியலில் அறுதியிட்டு இது இவ்வளவும் படிச்சிட்டோம். நம்ம படிக்காத எதையும் நான் சொல்லாமல் விட்டேனா? எல்லாமே சொல்லிட்டோம். எல்லாமே லிஸ்ட்டு போட்டு நான் சொன்னதுக்கு அப்புறம் ஆகிய, நல்லா கவனிங்க, எப்போ போன்றன்னு சொல்லணும் தெரியுமா? எப்போ போன்றன்னு சொல்லணும் தெரியுமா? 12 லிஸ்ட்டையும் சொல்லாமல் ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை போன்ற. அப்போ அது எப்படி சொல்லணும்? போன்றன்னா என்னன்னு அர்த்தம்? இன்னும் இருக்குன்னு அர்த்தம். இன்னும் இருக்குன்னு அர்த்தம். சரி, 20ல் 1330 இருக்கு. நீங்கள் அதுக்கு போகாதீங்க. நல்லா கவனிங்க. தேர்வுக்கு உரிய 20 அதிகாரங்களில் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தா சரி. நம்ம நடத்தினதை மட்டும் சொல்கிறேன். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். காய்கறி கடைக்கு போகிறோம். கத்தரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் ஆகிய பொருட்கள் வாங்கினேன்னு சொல்லலாம். கத்தரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் போன்ற பொருள்கள் வாங்கினேன்னு சொல்லலாம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த ஆகிய அப்படின்னா அதோட முடித்து வீட்டுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். போன்ற காய்கறிகள் வாங்கினேன்னா நான் சொல்ல விரும்பாத இன்னும் காய்கறி நிறையா வாங்கினேயான்னு அர்த்தம். இது புரியுதா? அது